அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே முடி சம்பத்தில் வருகிறோம். இந்த வேத பாடத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து தான் வேத பாடத்தை எங்களோடு நடத்தி கொண்டிருக்கிறீர், பேசி கொண்டிருக்கிறீர். உடைய வார்த்தையை கத்தனை அனுப்பி எங்களோட பேசுங்க. உடைய நாமத்தை கத்தனை மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலே ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆவியில் 10 பாகங்கள் உண்டு, ஆத்மாவில் 5 பாகங்கள் உண்டு, சரீரத்திலே 5 பாகங்கள் உண்டு என்று சொல்லி நான் பகுத்து பிரித்து பேசி கொண்டிருக்கிறேன். தேவன் மனிதனுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்தார். ஜீவ சுவாசத்தை ஊதும்போது நமக்கு ஜீவனையும் நமக்கு ஆவியையும் கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுதுதான் நாம் ஜீவ ஆத்மாவானோம். என்னைக்கு மனிதன் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படையை பாவத்தில் விழுந்தானோ, தேவன் நமக்கு தந்ததான ஆவி, தேவனுடைய ஆவி, அது மனிதனுடைய கண்ட்ரோலில் மனிதனுடைய ஆவியாக மாறிவிட்டது. சுவாசம் தேவன் கொடுத்த சுவாசமாக இருந்தாலும், தேவன் கொடுத்த ஆவியாக இருந்தாலும், மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆவி கரைப்பட்டு போயிடுச்சு. அதனால் அந்த ஆவியில் 10 பாகங்கள் கரைப்பட்டு போயிடுச்சு. 1 சிந்தை, 2வது சித்தம், 3வது அறிந்து கொள்ளுதல், 4வது புரிந்து கொள்ளுதல், 5வது ஞாபகம், 6வது எண்ணங்கள், 8வது தேடுதல், 9வது தோற்றம், 10வது தியானம், 9வது தியானம், 10வது நினைவுகள் ஆகிய 10 பகுதிகள் தேவனுடைய சர்வோடைய சுவாசத்தை நம்ம கொடுத்திருந்தாலும், மனிதன் அவன் விருப்பப்பட்டதை தவறான காரியத்தை தெரிந்ததினாலே, கீழ்ப்படியாமை காட்டினதினாலே, அவனுடைய தேவன் தந்ததான தேவனோடு கூட உண்டான உறவு வெட்டப்பட்டு போனதுனாலே அவனுடைய மனிதனுடைய ஆவி கரைப்பட்டு போயிற்று. கரைப்பட்டதான ஆவி 10 பகுதியில் கரைப்பட்டு போயிடுச்சு. அதில் முதலாவது பகுதி சிந்தை என்று சொன்னேன். சிந்தையில் 2 பகுதி உண்டு. ஒன்று சாத்தானுடைய இல்லை உலக பிரகாரமான சிந்தை, இல்லாவிட்டால் தேவனுடைய சிந்தை. நாம் சிந்தையை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் பொல்லாத சிந்தையை குறித்து பேசினேன். 2வது வீண் சிந்தையை குறித்து பேசினேன். மாம்ச சிந்தை குறித்து படித்தோம். 4வது சிந்தை கேடான சிந்தை. கேடான சிந்தை எப்போது உண்டாகுன்னு சொன்னால், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலே இந்த கேடான சிந்தையை குறித்து பரிசுத்த பவுல் தெளிவாக எழுதுகிறார். 1வது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து மற்ற காரியங்களை செய்யும் பொழுது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனம் இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ 4வது சிந்தை கேடான சிந்தை. ஒரு மனுஷன் வேசித்தனத்துக்கும் உபசாரத்துக்கும் தன்னை விற்று போடும்போது அவன் கேடான சிந்தைக்கு ஆளாகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அங்கே அவனுக்கு இப்படி அவனுடைய சிந்தை கெடுக்கப்பட்டு போயிற்று. 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாதையும் லட்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. அப்போது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை மதிக்கெட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, 32ஆம் வசனத்திலே, ஸ்திரீயுடனே உபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அவன் செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். 33ஆம் வசனத்திலே, வாதையும் லட்சியும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. அப்படின்னா கேடான சிந்தை அவனுக்கு நிந்தை கொண்டு வரும், கேடான சிந்தை அவனுக்கு வாதையை கொண்டு வரும் என்று அங்கே அவனுடைய மனது தேவன் கொடுத்ததான சிந்தையில் மனதின் பகுதியிலே 4வது முக்கியமான கேடான சிந்தை அவனை கெடுத்து போட்டதுனால, பாவத்துக்கும் அசுத்தத்துக்கு வித்து போட்டதுனாலே
கேடான சிந்தையினால் அவனுக்கு நிந்தை அவமானத்தை அனுபவிக்கிறான். 4வது கேடான சிந்தை குறித்து படித்தோம். 5வது தகாத சிந்தை. தகாத சிந்தையை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்கும் பொழுது தகாத சிந்தையை குறித்து அங்கே எழுதுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-4, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில் உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோட நிதானிக்கிறவளாக இருப்பீர்கள் அல்லவா. ஒரு மனுஷன் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அவனை நல்ல இடத்துல உட்கார சொல்லி, ட்ரெஸ்ஸு சரியில்லாத அரைக்குறைய ட்ரெஸ் பண்ணி ஒரு ஏழை வருவான் என்றால் அவனை அங்கே உட்காருன்னு சொல்லி அவன் பேதமை பார்ப்பானால், ஏழை பணக்காரன் வித்தியாசத்தை பார்ப்பானே ஆனால், அவன் நிற வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், இந்த வித்தியாசத்தை பார்ப்பீர்களானால் அதுக்கு என்ன சிந்தை என்று சொன்னால் தகாத சிந்தை. அந்த தகாத சிந்தை இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தகாத சிந்தை இருக்கும்போது பிரிவினை உண்டாகும். தகாத சிந்தையானது பட்சபாதத்தை உண்டாக்கும். தகாத சிந்தை என்பது வித்தியாசத்தை உண்டாக்கும். தகாத சிந்தையில் வேற்றுமை இருக்கும். தகாத சிந்தையில் குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் பெரிதாக இருக்கும். தகாத சிந்தை இருக்கும்போது யூதாஸ் காரியத் பாருங்கள், அவனுக்கு தகாத சிந்தை. இயேசு பெரியவரா 30 வெள்ளிக்காசு பெருசாக பார்க்கும்போது இயேசு விட அந்த தகாத சிந்தை வந்ததினாலே 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது பரிசேயன் சொல்கிறான், அவனுமான நான் இல்லை. ஜெபத்தில் கர்த்தரை பார்த்து ஜெபிக்க வேண்டிய அவன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அவனை போல நான் இல்லைன்னு சொல்லி தன்னை ஒரு நீதிமானாக்க பார்க்குறான். ஆகினால மற்றவர்களோடு நான் பரிசுத்தவான், மற்றவர்களோடு நான் பரவாயில்ல, அவனை விட நான் சுத்தமாக இருக்கிறேன். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், என் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். நான் உண்மையுள்ளவன், நான் பரிசுத்தவான், நான் மேன்மையானவன் என்று தனியாக தன்னை பிரித்து பார்க்கும்போது அந்த பெருமை வரும்போது தான் தகாத சிந்தனை வரும். இதை கர்த்தர் வெறுக்கிறார். 6வது சிந்தை மனுஷீக சிந்தை. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மனுஷீக சிந்தை என்ற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆபிரகாம் ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே என்று வேதம் சொல்லுது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படும் காண்கிறீர்களே என்று சொல்லி, ஒரு மனுஷீக சிந்தை, கிரியினால மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று காண்கிறீர்களே. கிரியினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொன்னால் விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போயிடும். விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். மனுஷீக சிந்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் மலைக்கு ஏறினா, நமக்கு மலை மேலே ஏறினா, பாத யாத்திரை போனால் ஆடு வெட்டினா, மாடு வெட்டினா, கோழி வெட்டினா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறான். அது மனுஷிக்கு சிந்தை. நல்ல காரியங்களை செய்த தான தர்மங்களை செஞ்சால் பாவம் போயிட்டு நினைக்கிறாங்களே, அது மனுஷீக சிந்தை. மனுஷீக சிந்தை தேவனுக்கு விருப்பமான சிந்தை அல்ல. தேவனுடைய திட்டம் என்னவோ, தேவனுடைய சித்தம் என்னவோ, தேவனுடைய கிருபை காத்திருந்தால் மனுஷி சிந்தை வேலை செய்யாது. தேவனுடைய இரக்கம்தான் நமக்காக கிரியை செய்யக்கூடியதாக இருக்குது. மத்திய 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்தில் கூட அங்கே மனுஷிக்கு சிந்தையை குறித்து இங்கே எழுதுகிறார். மத்திய 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 22, 23 இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவரை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாக. தேவனோடு கூட உட்கார்ந்துருக்கும் பொழுது, அவர் தேவனோடு உட்கார்ந்து பேசும் பொழுது தேவன் சில காரியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகினால் மனுஷிக்கு சிந்தை வராதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனாலே ஒரு தேவ சிந்தை அவர் பெற்றுக்கொண்டார். அங்கே பேதுருவும் கூட, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது, நீ மறிக்கக்கூடாது, ஆண்டவரே நீ மறிக்கக்கூடாது, நீ சாகக்கூடாது என்று சொல்லும்போது அப்பாலே போ சாத்தான் என்று ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நானும் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க வேண்டும். தேவன் நம்மை அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷிக்கு சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது. மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாயே என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சத்தம் போட்டார். தேவ சித்தத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் மனுஷ சித்தம். இயேசு கூட மனுஷ சித்தம் செய்யவில்லை. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடவது. மனுஷிக்கு சிந்தைக்கு இயேசு இடம் கொடுக்கவே இல்லை. தனிய இடங்கள் ஆண்டவர் பசியாக இருக்கும்போது, தாகமாக இருந்த போது கூட மனுஷிக்கு சிந்தைக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு மனுஷிக்கு சிந்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அடுத்தது 7வது சிந்தை பூமிக்குரிய சிந்தை. அது பிலிப்பியரில் வாசிக்கிறோம். பூமிக்குரிய சிந்தை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியரில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, அவர்களுடைய முடிவு பூமிக்குரிய சிந்தை, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம். அவர் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதை குறிச்சே கவலைப்பட்டே இருப்பாங்களான்னா, இயேசு கிறிஸ்து கூட மத்தேயுல சொல்லும்போது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துமோ, இதை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். அவர் போஷிக்கிறவர், ஆகாயத்தின் பச்சைகளை போஷிக்கிறவர், அந்த காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர், உங்கள் தேவையோடு சந்திக்கிறார். நீங்கள் பூமிக்குரிய காரணத்தை சிந்திப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியாது. பின்னாலே மறந்து முன்னானவைகளை நாட முடியாது. பாருங்கள், 7வது பூமிக்குரிய சிந்தை மிக மோசமான ஒரு நிலவரத்துக்கு நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளிவிடும். நாகமானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நாகமான் சுகமானான், அற்புதமாக சுகமானான். பணத்தை கொடுத்து சுகமாகலை, ஜெபம் பண்ணி சுகமாகலை, பணம் கொடுத்தும் சுகமாகலை. அவனை போய் யோர்தா நதியில் முங்கும்படியாக எலிசா சொன்னான். அவன் போய் முங்கினான். அவன் முங்கிட்டு வரும்போது அவனுடைய சரீர குஷ்டரோகம் மாறி நல்ல குழந்தை சரீரம் போல் மாறிவிட்டது. ஆனால் திரும்பி வரும்போது அந்த கேயாசி, எலிசாவுடைய வேலைக்காரனது கேயாசி, ஏதாவது பணம் வாங்கலாம், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால், எலிசா ஒரு பணமும் வாங்க மாட்டேன், நான் காணிக்க வாங்க மாட்டேன் அனுப்பிவிட்டான். ஆனால் கூட வேலை செய்கிற அந்த கேயாசி அவனை பின்தொடர்ந்து போய் எஜமானை அனுப்பினார் என்று பொய் சொல்லி, வேலைக்காரர்களுக்கு மாற்று வஸ்திரம் இல்லை என்று சொல்லி, தேவையான பணத்தையும் பொருளையும் மாற்று வஸ்திரங்களை வாங்கி கொண்டு வந்தான். அது பூமிக்குரிய சிந்தை, பூமிக்குரிய ஆசை, பண ஆசை, பொருளாசையில் போனான். போயிட்டு திரும்பி வரும்போது எலிசா கேட்குற, நீ எங்கே போயிட்டு வந்த? பார்த்து இங்கே தான் இருக்கிற, இங்கேயும் போகலை, இன்னும் சுற்றி வந்தேன். அப்போ எலிசாக்குள்ள ஆவியான சொல்கிறார், நீ போன இடமா எனக்கு தெரியும், வந்த இடமா தெரியும், நீ பணத்தை வாங்கி உன் பையில் போடும்போது என்னுடைய இருதயம் உன்னோடு வரவில்லையான்னு கேட்குறான். இப்பொழுது நாகமான பிடிச்ச அந்த குஷ்டரோகம் உன்னை பிடிக்க கிடவுதுன்னு சொன்னார். அதே போல் அந்த கேயாசிக்கு குஷ்டரோகம் பிடிச்சது. ஒரு பூமிக்குரிய சிந்தை நம்மை குஷ்டரோகியாய் மாற்றிவிடும். ஆகையினால் பூமிக்குரிய சிந்தையை நாம் தூக்கி போட்டுவிட்டு தேவ சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுப்போமானால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுவோமானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா
ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை அங்கே சொல்கிறாரு. இங்கே வாசிக்கிறோம் 19ஆம் வசனத்தை, உங்கள் மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்துக்கு அடிமையாக இருந்த நாட்கள் காலத்திலே நீதிக்கு நீங்கள் இன்னவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. ஆகினால் பூமிக்குரிய சிந்தையில் இருக்கும் பொழுது, பூமிக்குரிய காரியங்களுக்கு ஓடும் பொழுது, ஏயாசி எப்படி நாகமான் பின்னாடி போய் அவன் குஷ்டரோகத்தில் போய் தன் வாழ்க்கையை முடித்தானோ, அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான நிலவரத்துக்கு போய்விடும். 7 காரியங்களை பார்த்துருக்கணும். 8வது காரியம் அக்கிரம சிந்தை. சங்கீதக்காரன் 66ஆம் சங்கீதக்காரன் தாவீது அங்கே எழுதுகிறான். 66ஆம் சங்கீதத்தில் எழுதும்போது தாவீது எழுதுகிறாரு. 66ஆம் சங்கீதம் 18வது வசனம், 66:18 வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை. 8வது என்னதுன்னா அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. இதுதான் கிரமம், இதுதான் ஒழுங்கு, இதுதான் சத்தியம், இதுதான் கர்த்தர் விரும்புகிறார் தெரிஞ்சு அந்த கிரமத்தை உடைப்போமானா அதிகாலத்தில் தேடுகிறவன் கண்டறிவான். வேத வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே நம்முடைய வசனங்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஒரு ஜெப ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஆலயத்துக்கு போய் தான் ஆகணுமா, ஜெபத்துக்கு போய் தான் ஆகணுமா, இன்றைக்கி போகலன்னு என்ன ஆண்டவர் என்ன செய்வார், பாஸ்டர் என்ன செய்வார் நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் அக்கிரம சிந்தை. தேவன் விரும்பாத காரியமெல்லாம் அக்கிரமம், தேவன் விரும்புகிற காரியம்தான் கிரமம். அதனால தாவீது சொல்கிறான், அந்த கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை நான் காண வேண்டும், அவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அதிசயங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய கிரியில் எப்படிப்பட்டது, இதை போய் ஆலயத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்வேன், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதுதான் தாவீதுடைய வாஞ்சை. தாவீதுடைய வாஞ்சை என்னென்னா, ஆலயத்தில் அரண்மனையில் உட்காரதை விட, வீட்டில் உட்கார்ந்துருக்கிறத விட, கோயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறது தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, தகவலான குருவிக்கு ஒரு கூடு கிடைத்தது, எனக்கு ஒரு கூடு கிடைத்தது, நான் ஒரு தெல்லுப்பூச்சி என்றெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார். அதனால் தாவீதுக்கு அக்கிரம சிந்தையை கர்த்தர் எப்படி மாற்றினான்னா, முதல்ல ஒரு அக்கிரமத்தில் விழுந்தான், பாவத்தில் விழுந்தான். அந்த அக்கிரம சிந்தையை கர்த்தர் எப்படி மாற்றினா, தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து, என் அழைச்சி தேவரே, என் அழைச்சில் எண்ணி வைத்திருக்கிறீர், என் கண்ணீரை துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறேன், நானும் என் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருப்பேன். அதெல்லாம் தாவீதுடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகிறான். பாவ துன்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவைகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காராமல் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ பாருங்கள், தாவீது தன் அனுபவத்தை எழுதுகிறார். பாவிகளோடு ஒரு காலத்தில் உட்கார்ந்தேன், துன்மார்களோடு நடந்தேன், இப்படிலாம் செஞ்சேன், இப்படி பாவத்தை உணர்ந்தேன், அக்கிரமத்தை உணர்ந்தேன். கோயிலில் போய் உட்காந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும், அவரை முன்னாடி வைக்கணும், ஜீவனில் நன்மை கிருபையை பின்தொடரணும், கர்த்தர் நீ தலையை அபிஷேகம் பண்ணணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். நல்ல எண்ணங்கள் வந்துச்சு. அக்கிரம சிந்தை போய் நல்ல எண்ணங்கள் வந்துச்சு. அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க.
அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க அந்த பாவத்தை சுற்றி காட்டுறவங்கள சுற்றி காட்டுறவங்கள கல்லடிப்பாங்க. அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க சேவானை போல நல்ல ஊழியக்கார கூட கொலை பண்ணுவாங்க. அக்கிரம சிந்தை இருக்கிறவங்க இயேசுவை கூட சிலுவையில் அறைவாங்க. நல்ல சிந்தை இருக்கிறவங்க இயேசுவோடு மரிக்கவும் ஆயத்தமாக இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவில் வாசிக்கும் போது 1 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே எழுதுகிறாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனங்கள் வாசிக்கும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கும்போது அவங்கள குறித்து எழுதுகிறாரு. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படி உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புத்தகங்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அப்படி கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாக தந்திர வார்த்தையினாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. இதுதான் அக்கிரம சிந்தை உள்ளவங்களுக்கு வரக்கூடிய காரியங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கணும். அவரே தேவன்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்காரு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை தியானிக்காமல், இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து நீதியை பெற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பெற்றுக்கொள்ளாமல் அக்கிரம சிந்தை விட்டு வெளியே வருவது கடினமான ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தை இருக்கிறவன் தன்னை மேன்மை பாராட்டுவான், தேவனை மேன்மை பாராட்ட மாட்டான். 9வது சிந்தை வேறு சிந்தை. பிலிப்பியரில் 3:15 வாசிக்கும் போது வேறு சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அங்கே வேறு சிந்தையை பற்றி எழுதுகிறார். வேறு சிந்தை ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும். எந்த காரியத்தினாலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு பேசும்போது அந்த வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். சபையில் உட்காந்துட்டு சில மைண்டு வீட்டுக்கு போயிடும், ஊருக்கு போயிடும், சொந்தக்கார வீட்டுக்கு போயிடும். அவங்க கர்த்தர் மேலே அவங்களுடைய நோக்கத்தை வைக்கலை, இருதயத்தை வைக்கலை, அவருடைய கவனத்தை வைக்கலை. வீண் காரியங்களுக்கும் கிளவி கதைகளுக்கும் கெட்ட பேச்சுகளுக்கும் தங்களுடைய மனசை சாட்சி கொண்டாங்களே தவிர வேறு சிந்தையாக இருக்கிறாங்க. சபையில் உட்காந்து பிரசங்க கேட்டே இருப்பாங்க, வேறு காரியம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேறு சிந்தையாக இருக்கக்கூடாது. வேறு சிந்தையாக இருந்தால் தேவன் அதை உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆகிலும் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. ஒரே சிந்தை நமக்கு வரணும், ஒரு மனது இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், ஒரே சிந்தை இருக்கணும், ஒரே கிறிஸ்து, ஒரே ஆவியானவர், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே அபிஷேகம், எல்லாவற்றையும் பெற்று வளர்தான் கர்த்தர் அடைத்திருக்கிறார். வேறு சிந்தையாக இருக்கிறவர்கள் சபைக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுவாங்க.
வேறு சிந்தையாக வரவங்க, மாம்ச சிந்தையாக இருக்கிறவங்க சபைக்குள்ளே வேற்றுமை உண்டாக்குவாங்க. 2 பேரும் பிரித்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, அதில் சந்தோஷப்படுவாங்க, குறும்புத்தனம் பண்ணுவாங்க. சபைக்குள்ளே 2 பேர் பிரித்து விட்டா அந்த குட்டி பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்டவங்களுக்கு குட்டி பிசாசு இறங்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஊழியத்தையோ ஊழியக்காரையோ சபையோ விசுவாசிகளையோ ஒருத்தர் சொல்லி பிரித்து விட்டுட்டு அந்த குட்டி பிசாசு நடனமாடும். ஆவியிலும் நேரமும் வீட்டில் போய் ஊழியக்கார குறை சொல்லி அது நடனமாடும், பொய் பேசும், தேவனை அசட்டை பண்ணும், தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணும், சபை நடத்துகிற தலைவர்களை அசட்டை பண்ணும், சபை ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணும். அப்படி வார்த்தை கீழ்ப்படியாது. அவங்களுக்கு நாம் ஒன்று சொல்லும் போது அவங்க வேறொரு காரியம் செய்வாங்க. நாம் ஒன்று சொன்னால் அவங்க 2 செய்வாங்க, ஒரு காரியத்தை சொன்னால் 2 சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வேறு சிந்தை. வேறு சிந்தையாக இருக்கக்கூடாது, ஒரே சிந்தையாக இருக்க கடவும் என்று பிலிப்பியரில் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். கர்த்தர் யோனாவை பார்த்து நீ நினிவேக்கு போன்னு சொன்னார் ஆண்டவர். கரெக்டாக பேசினார், நினிவேக்கு போ. அவனுக்கு மனசு வேறு சிந்தை வந்துச்சு. எதுக்கு நினைவுக்கு போனோம்? ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பேசாமல் என்ன செய்வோம், தர்ஷிக்கு காசு கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கினாமா, காசு கொடுத்து வேறு ஒரு ஊருக்கு போனான். போகிற வழியில் பயங்கரமான கப்பலுக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. கப்பல் அசைது, கப்பல் ஆடுது, கடல் கொந்தளிக்குது, உள்ளக்க ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் அப்படி எவ்வளோ கோதுமையை தூக்கி வெளியே கொட்டுறாங்க. அந்த கப்பலை காப்பாற்ற பார்க்குறாங்க, முடியலை. கடைசி சீட்டு போடுறாங்க. இந்த 276 பேரில் யார் அதில் குற்றவாளி கண்டுபிடிக்க சீட்டு போட்டு பார்க்குறாங்க. யோனாவுடைய பேர் விழுது. மேலே அடி வயிறு கலகி கவலைப்படுற மக்களுக்கு மத்தியில் யோனா இல்லை, அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகாமல் தர்ஷீக்கு வேறு சிந்தையாக போனான். கர்த்தர் என்ன செய்தார், முழு கப்பலை கவுக்க பார்க்குறாரு. எத்தனையோ கப்பல் மூழ்கி போயிடுச்சு. கடைசியில் யோனா சொல்கிறான், நான் தான் அந்த பாவி, என்னை தூக்கி கடலில் போட்டால் கடல் ஓஞ்சிரும். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நான் போகலை, நான் தப்பு செஞ்சேன். கடைசியில் யோனாவத்துக்கு உள்ளே போட்ட பிறகு தான் கடல் சமுத்திரம் அமைதியானச்சு. காரணம் என்ன? சமுத்திரத்தை உண்டாக்குனது யார்? தேவனாய கர்த்தர். பட் எல்லாரும் எல்லா சாமியும் கூப்பிட்டாங்க. 276 பேரும் தங்கள் தெய்வங்களை கூப்பிட்டாங்க. கடல் அடங்காது. சமுத்திரத்தை உண்டாக்குனவர் தான் அடக்க முடியும். அவங்கெல்லாம் வேறு சிந்தையில் எங்கள் சாமி கூப்பிட்டு அடங்கவே இல்லை. இந்த பாவி தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொன்ன பிறகு தான் அந்த சமுத்திரம் அடங்குச்சு. சபையில் கூட நாம் உட்காந்து ஒருத்தர் வேறு சிந்தியாக உட்காந்துருந்தாங்கன்னா எல்லாருக்கும் கலக்கம் உண்டாகும், எல்லாருக்கும் கப்பல் ஆடும், எல்லாருக்கும் துக்கம் உண்டாகும். சபையில் எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு வரணும். ஆலயத்தில் 10 விசுவாசி நல்ல சிந்தையில் வருவாங்க. அதில் ஒரு விசுவாசி சபை எப்படி கெடுக்கலாம், சபையில் இப்படி பிரிவினை ஒன்று பண்ணலாம், சபையில் ஏதாவது பிரச்சனை பண்ணலாமா, அந்த இடத்துல உட்காந்துருந்தால் அது நிமிடம் சபையில் இருக்க மற்ற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம், இக்கட்டு வந்துடும். கப்பல் ஆடுற மாதிரி சபை ஆடும், துக்கம் உண்டாடும், ஒருமனம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. ஆகினால் வேறு சிந்தை கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சிந்தை. யோனாவை கப்பலில் ஏற்றுனாங்க, நல்லவன் நினச்சி ஏற்றுனாங்க. அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான்னு நினச்சாங்க. இவன் தூங்குறவன், இவன் கர்த்தரை விட்டு விலகி வந்தவன். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினாலே, தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு விலகிட்டாலே நம்ம வேறு சிந்தை ஆகிடுவோம். லோத்தை பார்த்து கர்த்தர் வெளியுவான்னு சொன்னார். ஆனால் லோத்து என்ன செஞ்சான்? தயங்குறான், யோசிக்கிறான். ஆண்டவரே, நான் மலைக்கு போக மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டம், சிங்கம் புலி யானை என்னை கொன்றுரும். ஆண்டவரே வேணாம், நான் மலைக்கு நான் போட மாட்டேன், அதுக்கு இஷ்டம் இல்லை. பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அது ஒரு சின்ன ஊர், அது நான் தப்பிச்சுக்கிறேன். ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணுறான். கடைசியில் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்காம ஓடிப்போன்னு சொன்னார். அவளுக்கு வேறு சிந்தை. கர்த்தர் சொன்னது ஓடிப்போ, பின்னிட்டு பாருன்னு சொன்னார். பின்னிட்டு பார்த்தால் ஆகினால் 31 நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் பாதியில் நின்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் பாதியில் போராட்டம் முடிக்காமல், ஜெயிக்காமல், ஓட்டத்தை முடிக்காமல் பாதியில் 31 நிற்கிறோன்னு சொன்னால், நின்றுமோன்னு சொன்னால்
வேறு சிந்தை வந்துச்சுன்னா தேவன் சொன்னதை மட்டும் செய்யணும். தேவன் சொன்னதுக்கு மிஞ்சி சிந்திக்கூடாது. அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. பாஸ்டுக்கு ஊழியக்காரனுக்கு நீ ஆலோசனை சொல்லக்கூடாது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை நடத்துவார். தாசனை போல குருடன் யார்? தாசனை போல அந்தங்கன் யார்? தாசனை போல செவிடன் யார்? அவருக்கு எப்படி நடத்தினாலும் அந்த பாஸ்ட் நடத்துகிற கர்த்தர், பாஸ்ட் எந்த ஊழியக்காரரை வச்சு நடத்தினாலும் அது கர்த்தருடைய நடத்திப்பட செய்கிறார். அவர் இஷ்டப்படி செய்யலை. தேவனை நடத்தி பின் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. வேறு சிந்தை இருக்குமானால் நாம் உப்பு தூணாக மாறிவிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடைசி 10வது ஒரு சிந்தை இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான 10வது சிந்தை. அதுக்கு பேர் இருமனம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இருமனம் உள்ளவன் 1:8 வாசிக்கும்போது அங்கே இருமனம் உள்ளவன். சிந்தையில் 2 சிந்தை. இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பாங்க, சாயந்தரம் காலில் ஒரு மாதிரி இருப்பாங்க. காலில் ஒன்று பேசுவாங்க, சாலில் ஒன்று சாயந்தரம் இப்படி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்று செய்வாங்க. அப்படி மாற்றி மாற்றி நினைப்பாங்க. அவங்ககிட்ட எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது, எந்த பணமும் கொடுக்க முடியாது, இந்த கடைக்கு போயிட்டு வான்னு சொல்ல முடியாது, இந்த வேலையை செய்ய சொல்ல முடியாது. பாதி வெளியில் போவாங்க, அதை செஞ்சிடறேன் சார், பாஸ்டர் செஞ்சிடறேன், விசுவாசியை பார்த்து அப்பா நான் செஞ்சிடறேன், அம்மா நான் செஞ்சிடறேன்னு சொல்லுவாங்க. அது செய்ய மாட்டாங்க. அந்த காலம் தள்ளி போயிடும். ஏன்னா செய்யலான்னு தான் போனேன், மனசு மாறி போச்சு. வரணும்னு நினச்சி சபைக்கு வரணும்னு நினச்சேன், மனசு மாறி போச்சு. சாயந்தரம் கூட்டத்துக்கு வரணும்னு நினச்சேன், வரலான்னு தான் இருந்தோம் யா, ஆனால் வர முடியாமல் போச்சு. இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் அவன் நிலையற்றவனாக இருக்கிறான். தன் வழியெல்லாம் ஸ்டெடியாக இருக்க மாட்டான். எப்படி குடிக்காரன் ரோட்டில் ஸ்டெடியாக நடக்க மாட்டானோ, 2 மனசு உள்ள விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெடியாக நடக்க மாட்டாங்க. 2 மனசு இருக்கிறவங்க சரியாக கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஆண்டவரும் ஒரு பக்கம் வேணும், உலகம் ஒரு பக்கம் வேணும். 2 மனசு உள்ளவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தேவனிடத்தில் சேருங்கள். உடைய மனசு கர்த்தர்கிட்ட சேரணும். எங்கே உட்காந்தனும் வேற எங்கேயும் போகக்கூடாது. மைண்டு கர்த்தர் மேலே வைக்கணும். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள். நான் தேவனோடு சேர்ந்தாதான் கர்த்தர் நம்மோடு சேருவார். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தில் கூட ஆசாராஜா பற்றி சொல்லும்போது, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். யாக்கோபு சொல்கிறாரு, நீ கர்த்தரோடு சேர்ந்தினா, தேவனோடு சேர்ந்தா தேவனோடு சேர்வார். பாவிகளே பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். எப்போ பாவியானோ, 2 மனசு வந்துச்சாலே நம்முடைய கை கெட்டு போயிடும். நம்ம கை பிரயாசம் கெட்டு போயிடும். பாவிகளே என்று சொல்ல, என்ன பேச்சு, விசுவாசிகளேன்னு சொல்ல, பாவிகளே 2 மனசுள்ள விசுவாசிகள் சொல்ல. 2 மனம் உள்ளவங்களை கர்த்தர் பாவிகளே, கர்த்தரோடு சேராமல் இருக்கீங்களே, சபை கூடி அசதி பண்ணுகிற பாவிகளே, ஜெபிக்காமல் இருக்கிற பாவிகளே, தேவனை தேடாத பாவிகளே, தேவனை பின்மாற்றத்துக்குள்ள போகிற பாவிகளே, இரு மனம் உள்ளவர்களே, நீ தேவனிடத்தில் சேர்வாயாக, அப்போது அவர் உன்னிடத்தில் சேர்வான். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே இருதயங்களை பரிசுத்தமாக. ஒரு மனுஷன் தான் பரிசுத்தமாகணும், ஆண்டவர்கிட்ட சேரணும் தான் பரிசுத்தம் வரும். 2 மனசு இருந்தால் பரிசுத்தமாக நினச்சா ஆடிட்டு உட்காந்து, ஆண்டவரே நீ தான் கதி, நீ தான் எல்லாமே உட்காந்துருப்பான். இது போல் 10 காரியங்களே நான் பேசியிருக்கிறோம். பொல்லா சிந்தை, வீணான சிந்தை, மாம்ச சிந்தை, கேடான சிந்தை, தகாத சிந்தை, மனுஷிக சிந்தை, பூமிக்குரிய சிந்தை, அக்கிரம சிந்தை, வேறு சிந்தை, இருமனமுள்ள 2 சிந்தை, இருமனமுள்ள சிந்தை. இந்த 10மே சிந்தையின் பகுதியிலே தேவனுக்கு நேர் ஆப்போசிட்டான, தேவனுக்கு பிடிக்காத சிந்தனைகளை 10 காரியங்களை பேசியிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு அடுத்த பகுதி நான் பேசும்போது, தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்ன, தேவனுக்கு விருப்பமான சிந்தை என்ன என்பதை நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்களை தாழ்த்துமையாக்குற கருத்தை கொடுக்குறோம். இந்த சிந்தையின் பகுதியிலே
தேவனுக்கு விரோதமான சிந்தையிலே 10 பகுதி, அந்த 10 பகுதியை கொஞ்சம் சுருக்கமாக விளக்கி சொல்ல கர்த்தர் உதவி செய்திலே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த சிந்தைகள் எங்களுக்கு ஒரு வராதபடி காத்துக்கொள்ளும். இதுக்கு பதிலாக தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வசனங்களை கற்று போதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.